So welcome to the lecture on circuit theory. So circuit theory அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் செகண்ட் செமஸ்டர் ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்வலாக வரும். அண்ட் சர்க்யூட் தியரிக்காகவே ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அந்த சிலபஸ் அப்படியே கவர் பண்ணி வீடியோ லெக்சர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அண்ட் இது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு தடவை சொல்லும் போது பழைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தே டோல் மீ இது லெக்சர் ஃபுல்லாக தமிழ்லேயே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இது தமிழில் கொண்டு வரதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ சர்க்யூட் தியரி கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட் தான், பட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அண்ட் இது ட்ரிபிள் அண்ட் ஈசி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 முக்கியமான சப்ஜெக்ட். ஸோ ஸ்ட்ரெயிட் நம்ம அதுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம மூணு விஷயங்கள் பார்க்க போகிறோம். த சார்ஜஸ், கரண்ட் அண்ட் வோல்டேஜ். ஓகே, ஸோ சார்ஜ் அப்படின்னா என்ன? ஸோ உலகத்தில் நாட் ஓன்லி இந்த வேர்ல்டு, இந்த யூனிவர்ஸில் எல்லா விஷயங்களும் சாலிட், லிக்விட், கேஸ், பிளாஸ்மா, எவ்ரி திங் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகே, எல்லாமே ஆட்டம்ஸால் தான் செய்யப்பட்டிருக்குது. ஸோ அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அண்ட் electron, proton, neutrons, right? And nucleus. So இந்த மீறி photons and நிறைய ரேடியோ ஆக்டிவிட்டிஸ் அதுக்குள்ள ஒரு ஆட்டம்குள்ள நடக்கும். ஸோ தெர் ஆர் more than 24 subatomic particles available. Okay, so அதில் we are just working with electrons and protons. Okay, so charge அப்படின்னா சார்ஜ் வந்து ஒரு physical property. ஓகே, இயற்கையாக ஒரு பார்ட்டிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி தான் சார்ஜ். ஓகே, அந்த ஒரு 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 எலக்ட்ரானுக்கு எப்படி நெகட்டிவ் சார்ஜ் வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. பட் இயற்கையாகவே அங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அதே மாதிரி ஒரு ப்ரோட்டானுக்கு எப்படி பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. பட் ஸ்டில் ஒரு ப்ரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, ஒரு ஆட்டம் தான் எல்லா விஷயத்துக்கும், எல்லா மேட்டருக்கும், எல்லா சப்ஸ்டன்ஸுக்கும் ஃபண்டமெண்டல். ஸோ ஒரு பார்ட்டிகளை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாக் பீஸ் எடுத்து அப்படி உடச்சிட்டே போனோம்னா லாஸ்ட்டாக இருக்கிற யூனிட் தான் ஆட்டம்ஸ். ஆட்டம் தான் லாஸ்ட் இருக்கிற ரிப்பீட்டட் யூனிட்ஸ். ஒரே மாதிரி இருக்கிற ரிப்பீட்டட் யூனிட்ஸ்லாம் சேர்ந்தது தான் ஒரு மாலிகூல். நிறைய மாலிகூல் சேர்ந்தது தான் ஒரு சப்ஸ்டன்ஸ். இது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஸோ சார்ஜ் அப்படிங்கிற விஷயம், அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த பவர் சிஸ்டமே ஒர்க் ஆகுது மேக்ஸிமம். ஓகே, ஸோ சார்ஜ் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, சார்ஜ் இஸ் மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கூலும். ஓகே, கூலும். ஸோ கூலும் அப்படிங்கிற ஒரு யூனிட் வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் யூ ஆல் நோ, எல்லாருக்குமே அந்த இது விஷயம் தெரியும். ஸோ ஒரு ஆட்டமுக்கு எந்த சார்ஜுமே கிடையாது. பிகாஸ் ஒரு ஆட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா we have a nucleus. ஸோ அந்த நியூக்ளியஸை சுற்றி we have orbits. இந்த மாதிரி ஆர்பிட்ஸ் நிறைய சுற்றிட்டு இருக்கும், ஆர்பிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆர்பிட்ஸில் அந்த ஆட்டமுக்கு ஏற்ற மாதிரி வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அந்த நியூக்ளியஸை சுற்றி வந்துட்டு இருக்கும். ஸோ எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக ப்ரோட்டான்ஸும் உள்ளே இருக்கும். ஸோ ஒரு ஆட்டமுக்கு எந்த சார்ஜுமே கிடையாது. பட் அந்த ஆட்டமில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ்க்கு சார்ஜ் உண்டு. ஓகே, ஸோ அந்த கூலும் தான் இந்த லார்ஜ் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒரு எலக்ட்ரானுக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்கலாம்? ஸோ சார்ஜ் ஆஃப் ஒன் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 1.062 10 power minus 19 கூலும். சி ஃபார் கூலும். ஸோ இது எலக்ட்ரான் அப்படிங்கிறதுனால இங்கே மைனஸ் போட்டுக்குவோம். ஓகே, சப்போஸ் ப்ரோட்டான் ஆயிருந்தால் ப்ளஸ் இருக்கும். எலக்ட்ரான் அப்படிங்கிறதுனால மைனஸ் 1.062 மல்டிப்ளைட் பை 10 to the power minus 19 கூலூம்ஸ். ஓகே, ஸோ இதுதான் ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ். ஓகே, அப்போது ஒரு கூலூமில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஒரு கூலும், ஃபார் எக்ஸாம்பிள் one coulomb is equal to 1 divided by 1.062 10 power minus 19, right? So that is equal to 6.29 multiplied by 10 to the power 18 electrons. இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு கூலம்ல இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் உள்ள அகாமடேட் பண்ணலாம். ஓகே, ஸோ லேபில் நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூஸில் மெஷர் பண்ணும்போது கூலம்ஸில் யூஸ்வலாக நானோ கூலும், பிக்கோ கூலும் அண்ட் மைக்ரோ கூலும் அப்படின்னு தான் மெஷர் பண்ணுவோம்.
ஓகே, நானோ கூலும்னா 10 to the power minus 9 கூலும், பிகோனா 10 to the power minus 12 கூலும், ரைட்? அதே மாதிரி மைக்ரோ கூலும்னா 10 to the power minus 6 கூலும். ஓகே, இப்படி தான் நம்ம சார்ஜஸை லேபில் மெஷர் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் நான் ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம், ஸ்க்ரோல் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் ஜஸ்ட் வாண்ட் டு டெல், ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அண்ட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது சார்ஜஸ்க்கும் அப்ளை ஆகும். ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் or law of conservation of charge. law of conservation of charge என்ன சொல்லுதுன்னா, சார்ஜ் உங்களால கிரியேட் பண்ணவே முடியாது. யூ cannot create a charge, வாய்ப்பில்லை. யூ cannot destroy a charge, destroy பண்ணுறதுக்கும் வாய்ப்பில்லை, ரைட்? ஆனால் சார்ஜை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இட் கேன் பி டிரான்ஸ்ஃபர். எஸ், யூ கேன் டிரான்ஸ்ஃபர் அ சார்ஜ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர் பிளேஸ். இப்போ நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சி, இது வந்து ஒரு 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 உடன் பிளேன் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு பால் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இது ஒரு பால். ஓகே, இந்த பாலை பாயிண்ட் ஏலேருந்து இது பாயிண்ட் பிக்கு மூவ் பண்ணணும், ரைட்? ஸோ இந்த பிளேனில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அப்படியே நம்ம இங்கிருந்து இங்கே ஒட்டிட்டு கொண்டு போயிட்டு இந்த இடத்துல நம்ம நிறுத்தணும், ரைட்? ஸோ இந்த பாலை இந்த பாயிண்ட் ஏலேருந்து பிக்கு மூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது வேலை செஞ்சால் தான் இங்கேருந்து இந்த பால் மூவ் ஆகும். A body at rest will be at rest. A body at motion will be at motion. This is Newton's first law. ஸோ ஏதாவது நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் தான் இந்த பாடி அட் ரெஸ்ட் இங்கே இருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆகும். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணியிருக்கணும். ஒர்க் ஷுட் பி டன். ஓகே, ஒர்க் எதுவுமே இல்லைன்னா இந்த பார்ட்டிகிள் ஆர் இந்த பால் இங்கே தான் நிற்கும். ஓகே, ஸோ ஏதாவது ஒர்க் பண்ணிங்கன்னா, இங்கே ஏதாவது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த பால் அப்படியே மூவ் ஆகி இந்த பாயிண்ட் பியில் வந்து நிற்கும். இப்போது இந்த பிளேன் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் இப்படி. ஸோ இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் ஏ அண்ட் இது பாயிண்ட் பி. இப்போது இந்த பால் இங்கே இருக்குது. ஓகே, நான் இந்த பால் அப்படியே இங்கே கொண்டு போய் நிறுத்தணும், பாயிண்ட் பி. இப்போது ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட்டில், இது ஃபஸ்ட் கேஸ்னு வச்சுக்கலாம், இது செகண்ட் கேஸ். ஓகே, ஃபஸ்ட் கேஸை விட செகண்ட் கேஸில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணால் தான் இந்த பாலை கொண்டு போய் நீங்கள் மேலே தள்ளிட்டு போய் நிறுத்த முடியும். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்லாண்டிங் சாஞ்ச மாதிரி இருக்குது இந்த பிளேன். ஓகே, ஸோ கொஞ்சம் அதிகமாக ஒர்க் டன் பண்ணணும். ஸோ லிட்டில் பிட் ஒர்க் நீங்கள் பண்ணணும், கொஞ்சம் அதிகமாக பண்ணணும். கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணால் தான் மூவ் பண்ண முடியும். ஓகே, அப்படி இல்லாமல் இப்படி இருக்கு பாருங்க. திஸ் இஸ் தேர்ட் கேஸ். இது பி. ஓகே, இங்கே கொண்டு போய் இந்த பாலை நிறுத்தணும். இங்கே இருந்து கொஞ்சமாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா போதும், இந்த பால் அப்படியே உருண்டு போய் பியில் நின்றுடும். ஏன்னா கிராவிட்டி இருக்குது நமக்கு, புவியீர்ப்பு விசை இருக்கிறதுனால கொஞ்சமாக அந்த பாலை உருட்டி விட்டிங்கன்னா, தட்டி விட்டிங்கன்னா அந்த பால் அப்படியே உருண்டு போய் இங்கே வந்து நின்றுடும். ஓகே, இங்கேயும் நீங்கள் ஒர்க் பண்ணணும், பட் மினிமம் ஒர்க் பண்ணிங்கனாலே போதும், இந்த பால் இங்கே இருந்து இங்கே மூவ் ஆகிவிடும், ரைட்? ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம சார்ஜஸ் எப்படி ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு மூவ் ஆகுதுன்னு படிக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு வயர். ஓகே, ஒரு வயர். ஸோ இங்கே சார்ஜஸ்லாம் இருக்குது. ஓகே, உள்ளே இருக்கும், உள்ள ஆட்டம்ஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டம்ஸ். ஸோ இங்கே இந்த ஒயர் கூட ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணுறோம், டிசி சப்ளை பேட்டரி, ரைட்? இது பாசிட்டிவ் பொலாரிட்டி, நெகட்டிவ் பொலாரிட்டி. இது வந்து ஒரு 24 வோல்ட் பேட்டரி. ஓகே, இது வந்து ஒரு காப்பர் ஒயர். ஓகே, ஸோ இந்த காப்பர் ஒயர் என்ன எதால் செய்யப்பட்டிருக்கும்? எல்லாம் காப்பர் மாலிகுல்ஸாக இருக்கும். ஸோ காப்பர் மாலிகுல்ஸ்குள்ளே காப்பர் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ காப்பர் ஏன் நம்ம செலக்ட் பண்ணுறோன்னா, காப்பரில் நிறைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஒரு காப்பர் எலக்ட்ரான் வச்சுக்கோங்களேன். நிறைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்லாம் இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ், அதாவது இந்த ஆட்டம்லேயே லாஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்லாம் ஆளுக்கு ஒரு டைரக்ஷனில் இப்படி சுற்றிட்டு இருக்கும், வேறு ஒரு டைரக்ஷனில் போயிட்டுருக்கும். ஓகே, எப்போ நீங்கள் பவர் சப்ளை இங்கே கனெக்ட் பண்ணுறீங்களோ,
இங்கே இருக்கிற இந்த காப்பரில் இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஒரே டைரக்ஷனில் பார்த்த மாதிரி நிற்கும். ஓகே, நான் இதை அழிச்சிடுறேன், நான் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஸோ எல்லாருமே இந்த டைரக்ஷனை பார்த்த மாதிரி இப்படி நிற்பாங்க. ஸ்டெடியாக ஒரே மாதிரி ஒரே அலைன்மெண்ட்டில் எல்லாருமே நிற்பாங்க. இந்த மாதிரி ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இங்கே நிற்கும். எல்லா எலக்ட்ரான்ஸும் இந்த பாசிட்டிவ் போலாரிட்டி நோக்கி தான் திரும்பும். ஓகே, அப்போது எலக்ட்ரான்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த பாசிட்டிவ் போலாரிட்டி நோக்கி வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். வைப்ரேட். ஓகே, அப்போது இந்த ஆட்டம்ஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் போலாரிட்டியை பார்த்து வைப்ரேட் ஆகிற மாதிரி இதுக்குள்ளே இருக்கிற ப்ரோட்டான்ஸ் எல்லாமே நெகட்டிவ் போலாரிட்டி நோக்கி வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ எலக்ட்ரான்ஸ் இந்த சைடு ஃப்ளோ ஆகும் டுவோர்ட்ஸ் பாசிட்டிவ் போலாரிட்டி. ஓகே, ஸோ ப்ரோட்டானோட வைப்ரேஷன், இந்த பாசிட்டிவ் சார்ஜோட வைப்ரேஷன் இந்த டைரக்ஷனில் இருக்கும். ரைட், ஸோ இந்த டைரக்ஷன் தான் நம்ம கரண்ட் ஃப்ளோவோட டைரக்ஷன். டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ. டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ எப்போவுமே எலக்ட்ரானோட ஃப்ளோவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் ஒரு ஒயருக்குள்ளே கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வோல்டேஜ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உள்ள அந்த எலக்ட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸோட வைப்ரேஷன் இருக்கும். த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஃப்ளோ ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிற டேர்ம் கண்டிப்பாக தப்பு. எலக்ட்ரான்ஸ் எங்கேயும் எந்த இடத்துலேருந்து ஃப்ளோ ஆகாது, எலக்ட்ரான்ஸ் வைப்ரேட் தான் ஆகும். ஓகே, ஸோ மேலே சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான் இங்கே உங்களுக்கு ஒர்க் அதிகமாக பண்ணணும், நிறைய வைப்ரேஷன் வேணும்னா கொஞ்சமாக ஒர்க் பண்ணிங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணணும் நீங்கள். ஸோ இந்த கேஸ் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பள்ளத்திலிருந்து மேட்டுக்கு இந்த பாலை உருட்டிட்டு நம்ம போகிறோம். ஸோ அதிகமாக ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, அப்படின்னா அதிகமாக வோல்டேஜ் கொடுக்கணும். அப்போ தான் ஒரு சார்ஜை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஹையர் பொட்டன்ஷியல் கொண்டு போய் நிறுத்த முடியும். ஓகே, அது இல்லை ஒரு சார்ஜை ஒரு ஹையர் பொட்டன்ஷியலேருந்து லோவர் பொட்டன்ஷியலுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா நீங்கள் மினிமம் ஒர்க் பண்ணிங்கனாலே போதும். ரைட், லைக் இந்த கேஸ் 3. ஓகே, கொஞ்சமாக ஒர்க் பண்ணிங்கன்னா போதும், இந்த பாயிண்ட் ஏலேருந்து பிக்கு இந்த சார்ஜ் அப்படியே மூவ் ஆகிட்டு போயிடும். ஓகே, ஸோ பொட்டன்ஷியல் அப்படின்னா என்னென்னா அதுதான் வோல்டேஜ். ஹியர் இந்த 24 வோல்ட் அப்படிங்கிற வோல்டேஜ். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறீங்களோ, அதாவது இதுதான் இந்த பாயிண்ட் ஏ, நம்ம எடுத்த கேஸ் ஸ்டடியில் இருக்கிற பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி. எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு உள்ள இதுக்குள்ளே இந்த எலக்ட்ரான்ஸோட ஃப்ளோ இருக்கும் அண்ட் ப்ரோட்டான்ஸோட ஃப்ளோ இருக்கும். ஓகே, தட் மீன்ஸ் கரண்ட் ஃப்ளோ. ஓகே, நீங்கள் பொட்டன்ஷியலை குறைக்க இந்த எலக்ட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸோட வைப்ரேஷனும் குறையும், உள்ள கரண்ட் ஃப்ளோவும் குறையும். ஓகே, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் எந்த சர்க்கியூட்லேயும் கரண்ட் ஃப்ளோ நடக்காது. ஓகே, சார்ஜை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணணும்னா நம்ம கண்டிப்பாக பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அல்லது வோல்டேஜ் கொடுத்தே ஆக வேண்டும். சார்ஜ் எப்போ மூவ் ஆகுதோ அப்போ தான் நமக்கு கரண்ட் கிடைக்கும். சார்ஜ் மூவே ஆகலைன்னா கரண்ட் கிடைக்காது. சரியா? ஸோ ஒரு சார்ஜை மூவ் பண்ணுற அளவுக்கு நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அந்த இடத்துல கொடுத்துருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் சார்ஜஸ், கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ஓட ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கரண்ட் ஈக்குவேஷன் அண்ட் வோல்டேஜ் ஈக்குவேஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் எல்லா லெக்சரும் ஒரு 13 to 15 மினிட்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் டைம் எடுத்து பாருங்கள். ஓகே, அதுக்கு மேலே வர லெக்சர்ஸ் எல்லாமே மினிமம் ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்குள்ளே இல்லை 3 to 4 மினிட்ஸ்க்குள்ளே நான் கட் ஷார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது இன்ட்ரடக்ஷன் வீடியோ, அதனால் கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.